இதுல நான் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபியட் மணி இன் இந்தியான்னு இருக்கா? என்ன கிடையாது. ஃபியட் மணி என்பது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்ப மணி அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம். இப்ப என்கிட்ட வந்து 2000 தாள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 2000 தாள எதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணி அதை வச்சு நான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு ரைட்டா. ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். ஆனா இருந்தாலும் ஏன் அதுக்கு வேல்யூ இருக்குன்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அதை பேக் பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த 2000 நோட்டை எஸ் இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அது இப்ப போய் யூஸ் பண்ணாலும் என்ன வெறும் பேப்பர் தான் ரைட்டா. அப்ப எந்தெந்த நோட்டை எல்லாம் எந்தெந்த கரன்சி நோட்டெல்லாம் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்களோ அந்த பேப்பருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு ரைட்டா. அந்த மாதிரி எந்த பேப்பருக்குலாம் வேல்யூ கொண்டிருக்கோ அதான் என்ன சொன்னா ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே என்னன்னா நீங்க ஆப்போசிட்டா பார்க்கலாம். இப்போ சில்வர் கோல்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு உண்மையிலேயே வேல்யூ இருக்கு. கோல்டுக்குலாம் வந்து என்னன்னா அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அந்த 2000 நோட்டு 500 நோட்டு இதுக்கெல்லாம் என்னன்னா வெறும் பேப்பர் தான் ரைட்டா. கவர்மெண்ட் சொல்ல என்னன்னா வெறும் பேப்பர். கவர்மெண்ட் சொன்னதுனால அதுக்கு வேல்யூ இருக்கு. அப்படி சொன்னதுனால தான் அது பேரு ஃபியட் மணின்னு சொல்றது. இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க 2000 நோட்டு எல்லா நோட்லயும் எடுத்து பாருங்களேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஐ ப்ராமிஸ் டு பி த பீரர் சம் ஆஃப் 2000 ரூபின்னு சொல்லுவாங்க. யாரு ஆர்பிஐ கவர்னர் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த நோட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் 2000 ரூபாய் வந்து கொடுக்குற பொறுப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இப்படி சொன்னதுனாலதான் என்னன்னா ஓகே இது 2000 நோட்டு அதுக்கான ஈக்குவலண்டான என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால பொருள்கள் வாங்க முடியுது. உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க, அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? ஃபியட் மணி என்பது நான் இப்பதான் சொன்னேன். இதெல்லாம் இருக்கு. நோட்டு தான். 500 நோட்டு, 100 நோட்டு, 1 காயின் இது எல்லாமே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சொல்றதுனாலதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த 1000 செக் இருக்கு பாருங்களா, செக் கான்செப்ட் எல்லாமே பேங்கோட கான்செப்ட். பேங்க் கான்செப்ட் ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு விதமான செக் இருக்கும். எல்லா செக்கும் கொண்டு போய் எங்கேயும் கொடுக்க முடியாதுல்ல. அப்ப என்னன்னா இது பேங்கோட, இது வந்து ஃபியட் மணி கிடையாது ரைட்டா. மணி என்பது கவர்மெண்ட் பேக் பண்ணணும். 3 தான் கவர்மெண்ட் பேக் பண்ணுவாங்க. இந்த 1000 இதை வந்து கவர்மெண்ட் பேக் பண்ண மாட்டாங்க. 1000 செக். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும்.